தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். யாருக்கு உங்கள் ஓட்டு அப்படிங்கிற ஒரு தலைப்புல மக்கள் மன்றம் வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி ஆதரித்து நாங்கள் வந்து பிரச்சாரத்தை கையில் எடுத்துருக்கிறோம். யாருக்கு உங்கள் ஓட்டுனா இந்தியா கூட்டணிக்கு தான். ஏன் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில திமுக இருந்த போது, மத்தியில் காங்கிரஸ் இருந்த போது எண்ணற்ற திட்டங்களை வந்து நம்மளுடைய முதல்வர் தளபதி தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். ஏகப்பட்டதை சொல்லலாம். உதாரணமா சேது சமுத்திர திட்டம், அதை செய்ய விடல பிஜேபி காரணங்க. அதே போல ஒகேனக்கல் குடிநீர் திட்டம், அதை வந்து செஞ்சாங்க. தாம்பரத்தில் சித்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனை, அதை செஞ்சாங்க. அதே போல டைட்டில் பார்க்கு, இதை போல எண்ணற்ற திட்டங்களை வந்து நாம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல இந்த 10 ஆண்டுகால ஆட்சியில மோடி நமக்காக என்ன செஞ்சான், இதுதான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட மூளையில ஏற்றி பார்க்கணும். ஏதாவது இந்த 10 ஆண்டுகால ஆட்சியில எதனாவது ஒண்ணு செஞ்சிருக்காங்கன்னா ஒரு இடமும் கிடையாது. என்ன செஞ்சான்? நாட்டுல பிரிவினையை உருவாக்கி மதத்தின் பெயரால சாதியின் பெயரால அடிச்சுக்கிட்டு சாவங்கடா அப்படின்றதுதான் மிச்சம். இதுதான் இன்னைக்கு இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டில் அதை நம்ம பாதுகாத்து வச்சிருக்கிறோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நடக்கிறது சமூக நீதி ஆட்சி, திராவிட ஆட்சி. அதனால இங்க மத வரிக்கும் சாதி வரிக்கும் இடம் கொடுக்காம நாம பாத்துக்கிறோம். என்னென்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, இந்த மோடி ஆட்சியில எல்லாரும் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுல குறிப்பா நமக்கு வந்து சமீபத்தில் ஒரு கோபத்தை ஏற்படுத்தின விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையா மனதார மனசை தொட்டு நான் சொல்றேன். இப்ப எங்க அமைப்பு இருக்குது, நாங்க வந்து ஒரு கூட்டு குடும்பமா வாழ்றோம் மக்கள் மன்றத்துல. எங்களுக்கு வந்து பெரிய எந்த வருமானமும் கிடையாது. நாங்க உழைச்சி எங்க உழைப்புல எங்க மக்கள்கிட்ட வேலை செஞ்சு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு 24 மணி நேரமும் நாங்க களப்பணி ஆட்டிட்டு இருக்கிறோம். ஏன் இப்போ நாங்க வந்து தேர்தல் களத்துல அதுவும் அரசியல் கட்சிக்கு நேரடியா நாங்க இறங்கி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 வருஷத்துல வாழ்க்கையில எங்களுக்கு வந்து நிம்மதியே கிடையாது. அதுவும் இந்த 10 வருஷத்துல அதிமுக ஆண்டாம் பாருங்க, இந்த ஆட்சியில வழக்கு மேல வழக்கு, எதுக்கு எடுத்தாலும் வழக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் இப்ப அண்ணன் சொன்னா அப்படி, ஆறுமுகத்தவர் சொன்னா அப்படி காவல்துறை எல்லாம் சிறப்பா செய்யறாங்க. அது இந்த ஆட்சியில தான் வந்து சிறப்பா செய்யறாங்க. இந்த போன 10 ஆண்டுகள்ல வழக்கு மேல வழக்கை எங்களுக்கு வாரி வழங்கினாங்க அதிமுக ஆட்சி. இப்ப சொன்னவங்க முதற்கொண்டு எங்க மேல வழக்கு போட்டவங்க தான். சொல்லிக்கிட்டே போகலாம். விவசாயிகள் பிரச்சனை 8 வழிச்சாலையில ஏகப்பட்ட வழக்கு. அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராடுறதுல அதுல வழக்கு. எங்க மேல ஒவ்வொருத்தவங்க மேலையும் 50 வழக்குகளுக்கு மேல, அக்கா மேல, மகேஷ் அக்கா மேல, ஜெசி அக்கா மேல, எங்க அமைப்பு இங்க இருக்கிற எங்க அமைப்பு ஆளுங்க மேல எல்லாரு மேலயுமே வழக்கு இருக்குது. வழக்குக்கு நாங்க அஞ்ச மாட்டோம். ஏன்னா என்னைக்கு நாங்க மக்கள் பணியில் வந்தோமோ அன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்சு வாழ்வோ சாவோ நாம மக்களுக்காக வாழ்றோம். எதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது. போனா உயிர் போகுது, அவ்வளவுதான். உயிர் போனா இந்த மக்களுக்காக போகுதுன்னா அதை விட எங்களுக்கு ஒரு பெருமை கிடையாது. இப்படிதான் நாங்க வாழ்றோம். அதாவது அதான் சொல்ல வர பாருங்க, இந்த சமீபத்தில் இந்த அம்மா வந்து எதுக்கு சொன்னோம்னா, எங்களுக்கு எதுவும் பெருசா பொருளாதாரம் கிடையாது. நாங்க மக்களை நம்பிதான், மக்கள்கிட்ட தான் போறோம், மக்கள்கிட்ட தான் பிச்சை எடுக்கிறோம், மக்கள்கிட்ட தான் நாங்க வேலை செய்யறோம். அதனால மக்கள் கொடுக்குற 5 10 வாங்கிட்டு தான் மக்களுக்காக நாங்க வேலை செய்யறோம். அதை தாண்டி எங்க நண்பர்கள் எதனாவது உணவுக்கு எதனா கொடுத்தா வாங்கி வேலை செய்யறோம். ஆனா இந்த திராவிட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த முதியோர் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகைன்னு சொல்றோம் பாருங்க. என்னோட இணையர் இருக்கிறாங்க ஒரு 1000, அதே போல ஒரு 3 இணையர் எங்க அமைப்புல இருக்கிறாங்க 3000. இந்த 3000 எங்களுக்கு 3 லட்சம் மாதிரி தெரியுதுங்க. உண்மை இல்லைங்க, எங்களுக்கே அப்படி தெரியுதுன்னா, ஒரு சாதா ஒரு ஏழை ஒரு குக்கிராமத்துல வாழ்ற மக்கள் ஆடு மேய்ச்ச அன்றாடம் வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு உணவு, ஆடு மேய்ச்சாதான் உணவுன்னு ஒரு ஓலை குடிசையில வாழ்ற மக்கள் அந்த 1000 ரூபாய் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு மக்கள் வந்து உணர்ந்து பாருங்க. இந்த உணர்வை உணராத ஒரு கல்ச்சர் ஆட்டக்காரி குஷ்பு மகளிர் உரிமை தொகையை வந்து பிச்சை காசுன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு ஒரு பெரிய கேவலம். பிச்சை யாரு நம்ம பிச்சை எடுக்கிறா?
உண்மையா நீ வந்து பிச்சை எடுக்கிறவன்னு சொல்லணும் பார்த்தனா, இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல, இங்க காஞ்சிபுரம் மாவட்டனால கோயிலுக்கு புகழ் போனது. இந்த கோயில்ல சட்டை போடாம நல்ல வெண்ணையும் நெய்யும் தின்னுட்டு புளியதோரணை தின்னுட்டு நல்ல கொழு கொழுன்னு நாம போற 5 வாங்குறான் பாருங்க, எந்த வேலையும் செய்யாம உழைக்காம ஒரு சோறு தின்றான் பாருங்க அந்த பார்ப்பன கூட்டம். நீ அவனை வந்து பிச்சைக்காரன்னு சொல்லி இருக்கணும். யாரும் தப்பா நினைக்க கூடாது. நாங்க வந்து திராவிட அரசு வந்து எல்லாரையும் சமத்துவமா தான் பாக்குது. ஆனா நீ யார சொல்லி அப்படி பார்த்தா திமுக காரங்க மட்டுமா வந்து இந்த மகளிர் உதவித்தொகை வந்து வாங்குறாங்க? இல்ல, சொன்ன மாரி பிஜேபி காரனும் வாங்குறான். நீ இந்த குஷ்பு சொன்ன அடுத்த நிமிஷமே அடப்பாவி நம்மளும் பிச்சைக்காரன் பிச்சைக்கார காசை தூக்கி நீ போட்டுக்கணும். உண்மையா பார்த்தா அதிமுக காரன் போட்டுக்கணும். ஆனா எவனுக்கும் கோபம் வரல. உண்மையா அவன் அப்படிதான் நினைக்கிறான் போல. ஆனா அது உண்மை கிடையாது. எல்லா திட்டமும் திமுக கொண்டு வர திட்டம், எல்லா திட்டமும் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் திராவிட கொள்கை, திராவிட அரசோட கொள்கை. இதுதான் உண்மை. அடுத்தது, இப்போ இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தானா, இப்போ இங்க நம்ம பட்டியல சோழர்கள் கஷ்டங்கள்லாம் சொன்னோம். அதாவது ராஜாஜி இருக்கும்போது குலக்கல்வி திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த குலக்கல்வி திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாராரு எந்தெந்த தொழிலை செய்யறாங்களோ அந்தந்த தொழிலை அவங்க பிள்ளைங்க செய்யணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, உங்க அப்பா ஆச்சாரியா, உன் புள்ள ஆச்சாரிய வேலையை செய்யணும். உங்க அப்பா வந்து குழவனா பானை செய்யறாரா, உன் பிள்ளையும் பானை செய்யணும். உங்க அப்பா ஆடு மேய்க்கிறானா, உன் பிள்ளையும் ஆடு மேய்க்கணும். உங்க அப்பா வந்து இந்த குப்பைலாம் பாருங்க, உங்க அப்பா தோட்டி அது சொல்லுவாங்க, தோட்டியா, உன் பிள்ளையும் குப்பை அல்றது மழை அல்றது இதைதான் செய்யணும் அப்படின்னு. அதுதான் வந்து குலக்கல்வி திட்டம். அப்படியாப்பட்ட குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக பெரியார்லாம் போராடி அந்த திட்டத்தை ஒழிச்சு கட்டுனாங்க. மீண்டும் உண்மையா பிஜேபியோட நோக்கமே மீண்டும் இந்தியாவில் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து பார்ப்பனர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் தான் அவனோட உண்மையான நோக்கம். நம்ம புத்தகத்திலே பாத்தீங்கன்னா அதெல்லாம் போட்டிருப்பாங்க, விலைக்கு போட்டிருப்பான். இவர் புலவர் பானை செய்கிறார், இவர் ஆச்சாரி ஆச்சாரி வேலை செய்து கொண்டிருக்கிறார், இவர் தோட்டி குப்பை அள்ளி கொண்டிருக்கின்றார், இவர் ஐயர் மிகவும் நல்லவர் வல்லவர் அப்படின்னு பிஞ்சு நெஞ்சிலேயே அப்ப வந்து என்ன பண்ணான், குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து விதைச்சான். இவர் ரொம்ப நல்லவன் சொல்றீங்க. இப்ப காஞ்சிபுரத்துல எடுத்துங்க, காஞ்சிபுரத்துல தேவநாதன் ஒருத்தவன் பாப்பா இருந்தான். இப்ப இவனை நீ நல்லவன்னு சொல்றியா? அவன் என்ன பண்ணான் காஞ்சிபுரத்துல? அதே போல சங்கராச்சாரியர் வந்து அவர் கூட உதவியாளராக வேலை செஞ்ச சங்கரமனா கொலை பண்ணான இவெல்லாம் நல்லவனா? இதுதான் உண்மையான நோக்கம். அவனுங்க நாமெல்லாம் அழிச்சிட்டு மீண்டும் குலக்கல்வியை கொண்டு வந்து நாம தலையில ஏறி உக்காந்துக்கிட்டு நம்மள ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறானுங்க. ஆனா இதுக்கு எதிராக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் தான் இந்த திராவிட அரசு ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வந்து திருநங்கைகளும் அவங்க ஆரம்ப கல்வி முதல் கடைசி வரைக்கும் கல்லூரி படிப்பை தொடர்றதுக்கு இலவசமா உதவி செய்யறாங்க. அதே போல பிஹெச்டி படிக்கிற மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் மாசம் 1 லட்சம் கொடுத்து உதவி செய்யறாங்க. இப்படி எல்லாரும் படிக்கணும், கிராமத்தில் இருந்தவங்களும் படிக்கணும், எல்லாருக்கும் சரிசமமா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம். ஆனா இதெல்லாம் அழிக்க துடிக்கிற ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய பிஜேபியோட ஆட்சி. அதுக்கு துணை போனதுதான் இந்த அதிமுக. அதிமுகவை நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. தமிழ்நாட்டில் பிஜேபியால கால் ஊன்ற முடியவில்லை. ஆனால் அதிமுக தான் பிஜேபியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இந்த நாட்டில் சாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் கொண்டு வந்து இன்னைக்கு நாடை நாசமாக்கி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அங்கங்க சாதி கலவரத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க, மத கலவரத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த ஐஎஃப்எஸ்ஐ அப்புறம் ஆருத்ரா இது போன்ற இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏழை எளிய மக்களுடைய பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு 1000-2000 கோடியை கொள்ளையடிச்சு இன்னைக்கு கொள்ளையடிச்ச திருட்டு பசங்களா இன்னைக்கு யாருகிட்ட போய் இருக்கிறாங்கன்னா இந்த திருட்டு கொலைகளை ஆட்சி நடத்தக்கூடிய பிஜேபி காரங்கிட்டையும் இந்த ரவுடி ஐபிஎஸ் அண்ணாமலை இருக்கிறாங்க அவங்கிட்ட போய் இன்னைக்கு பாதுகாப்புக்காக தஞ்சம் புகுந்து இருக்கிறானுங்க. இதெல்லாம் அனுமதிக்கலாமா? இந்த பிஜேபி அரசு அனுமதிக்கலாமா? இந்த அதிமுக ஆட்சியை அனுமதிக்கலாமா? தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் எல்லாம் இருக்கிறானுங்க, எல்லா ஐஏஎஸ் இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் வந்தாரு, சசிகாந்த் நினைக்கிறேன். அவரு இப்ப திருவள்ளூர்ல அவரும் போட்டிடுறாரு.
அவர் உண்மையா அவரோட பதவியை எதுக்கு ராஜினாமா பண்ணார்னா, அவர் நாட்டு மக்களுக்கு என்னால சுதந்திரமா பணி செய்ய முடியவில்லை, அதனால என் பதவியை ராஜினாமா பண்றேன், இந்த மோடி ஆட்சி எங்களுக்கு கொடுங்கோல் ஆட்சியா இருக்குது, சுதந்திரமா செயல்பட முடியலன்ட்டு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு. நம்ம பாரத் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த RSS ஊடுருவிகளை ஏகப்பட்ட இடத்துல IAS IPS இருக்கிறானுங்க. அதுல ஒரு ஆளு தான் இந்த திருட்டு பையன் அண்ணாமலை, ஆடு மேய்க்கிற அண்ணாமலை. இந்த அண்ணாமலை தான் தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த ரவுடிகளுக்கும் பெண்களை கேவலப்படுத்துற அக்யூஸ்டுகளையும் உள்ள கொண்டு இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி நடத்திட்டு இருக்கான் இந்த அண்ணாமலை வரப்ப எப்படி வந்தா பாருங்க. அங்க கர்நாடகாவில காரணமே வேற. அவங்க ஒரு பொம்பளை பொறிக்கு இங்க குறிப்பிடுகிற காவல்துறை கேட்ட ஆதாரத்தோட நிரூபிப்பான். அங்க இருக்கிற மக்கள் அடிச்சு விரட்டி தான் தமிழ்நாட்டுல திருடா அயோக்கியம் முள்ளமாரி முடிச்சவங்க எல்லாம் போய் பாதுகாப்புக்கு சேர்ற இடம் என்னன்னா பிஜேபி தான். அப்படிதான் இந்த அண்ணாமலை இந்த பிஜேபிக்கு தலைவராகி இங்க நடப்பயணம் போனாங்க. பார்த்தா கொளுத்து போன பண்ணி மாரி போறான். அவன் ஆட்சியை ராஜினாமா பண்ணப்ப எப்படியும் 60 கிலோ இருந்திருப்பான். ஆனா இப்ப அவன் வயிற்ற போட்டு பாருங்க, எப்படி 100 கிலோ தாண்டி இருப்பான். என்ன காரணம்? பணம் திருட்டு பசங்க திருடி அவன்கிட்ட கோடி கோடியா கொடுத்து இன்னைக்கு லண்டன்ல போயிட்டு எங்கேயும் சொத்து வாங்கி போட்டுக்கிட்டா சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு திருட்டு பையன் கட்சிக்கு நம்ம தயவு செய்து வாக்களிக்க கூடாது. தமிழ்நாட்டுல உள்ள வரக்கூடாது. இந்த 100 நாள் இந்த டிவியில பாக்குற விளம்பரம் பாக்குறேன், இந்த ஊடகங்கள் ரொம்ப கேவலமா இருக்கிறானுங்க. இந்த அரசை எப்படியாவது அவப்பெயர் ஏற்படுத்தணுங்கிறது நோக்கமா இருக்கிற அந்த பச்சை முத்தலா இருக்கா பாருங்க, அவனா ரொம்ப கேவலங்க. அவனை பத்தி சொல்லலாம் கதையா சொல்ல எல்லாம் பார்த்திருப்பாங்க, அவன் படத்தெல்லாம் பார்த்திருப்பாங்க எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு. டிவியை திறந்தாலே இந்த ஆட்சிக்கு எதிராக செய்தி போடுறாங்க. ஒரு விளம்பரம் போடுறான், முதல்வர் 150 நாள் 100 நாள் வேலை திட்டம் தரனாரு, தந்தாரா தரலியே, ஆகவே வாக்களிப்பீங்க அதிமுகங்கிறான். அட பாவிகளா, 100 நாள் வேலை செஞ்சதுக்கு பல ஆயிரம் கோடிய நெத்தி வச்சிருக்கான். நம்ம முதல்வர் நம்ம மக்களுக்கு பிச்சை கதை கேட்கிறாரு, கொடுத்தானா? கேள்வி கேட்க உங்களுக்கு நாயா இருக்குதாடா? ஐயோக்கிய நாய்களை உங்களுக்கு துப்பு இருக்குதா? உங்களுக்கு எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க, 100 நாள் வேலையை தரலீங்க, காசு தரலீங்க இன்ன வரைக்கும். அதே போல நம்ம மழையால காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது 30,000 கோடிக்கு மேல பாதிப்பு இருக்குது. எங்களுக்கு முதல் கட்டமா கொடுத்து உதவி பண்ணுங்க, எங்க மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கையேந்துறாரு நம்ம முதல்வர். கொடுத்துச்சா மத்திய அரசு? பான்பரக போட்டு யூபியில துப்பிட்டு கிடக்குறான், அவனுக்கு லட்சம் கோடிக்கு மேல கொடுத்து உதவி பண்ணுது இந்த பிஜேபி அரசு. ஆனா வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் நம் தமிழ்நாட்டை இன்னைக்கு கைவிரிச்சு இன்னைக்கு அனாதை ஆக்கியிருக்கு இந்த அரசு, பிஜேபி அரசு. ஆகவே தோழர்களே, மீண்டும் பிஜேபி வந்தால் 10 ஆண்டுகளில் அனுபவித்த அத்தனை கொடுமைகளையும் அவன் ஆட்சிக்கு வந்த 10 மாசம் இல்ல 10 நாள்ல நம்ம கதையை முடிச்சுடுவோம். அவனுக்கு துணை போன சாதி வெறியர்கள் அழிவு போன மாம்பழத்தையும் அவர்களை தமிழ்நாட்டிலே ஊடுருவ செய்த அதிமுக அரசையும் எவனத்துக்கு போய் சசிகலா அவன் காலை பிடிச்சிட்டு இன்னைக்கு கழுவிட்டு கிடக்குறானுங்க. ஆட்சியை ஒழிச்சான், அதிமுக ஒழிச்சுதே பிஜேபி தான். இன்னைக்கு அவன் கூட யாரெல்லாம் ஆட்சியை காப்பாத்தி சம்பாதிக்கணும் போனானோ இன்னைக்கு அவனெல்லாம் அனாதையா, இன்னைக்கு OPS முதற்கொண்டு இன்னைக்கு எல்லாரையும் அனாதையா ஆக்கிட்டான். இதெல்லாம் அவனுக்கு வேணும். இப்படிப்பட்டவனுக்கு இந்த நிலைமைக்கு தான் போவானுங்க. இன்னும் அவனுங்க இன்னும் அந்த பிஜேபி நம்பி போனதுனால இன்னும் நடுத்தரவுல பிச்சை எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நாடு நாசமாகும், நாடு இருண்ட காலமாகும். மீண்டும் குலக்கல்வி திட்டம் வரும். நம் பிள்ளைகள் IAS IPS மருத்துவர் இன்ஜினியர் ஆக முடியாது. ஆகவே தோழர்களே, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடுகிற நம் அண்ணன் செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம். அதற்காக மக்கள் மன்றம் முழு மூச்சாக இதோட நாங்க முடிக்கல. இன்னும் எங்களுக்கு எப்பப்பெல்லாம் எல்லா இடத்துக்கும் நாங்க பிரச்சாரத்துக்கு போறோம். குறிப்பா இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற எங்க மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் திமுக அங்கங்க கிராமத்துல அப்படியே வேலை செய்யத்தான் சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் நாங்க பிரச்சாரம் போயிட்டு மறுபடியும் எங்க களப்பணியை நாங்க தொடருவோம். இந்தியா கூட்டணிக்கு உறுதுணையா இருப்போம். மீண்டும் திராவிட அரசு ஆட்சி செய்ய நாங்க முழு மூச்சாக வேலை செய்வோம் என்று கூறி ஒழிக அதிமுக, ஒழிக பிஜேபி மீண்டும் வரக்கூடாது. சூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம். இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம். நன்றி, வணக்கம்.